அகக்கண், நெற்றிக்கண் இருக்கிற கண்ணை நீங்க திறக்கணும், உணரணும், நினைக்கணும் அப்படின்னா எங்க நினைக்க முடியும், எங்க உணர முடியும், எங்க திறக்க முடியும்? இங்க இருக்கிற அந்த உயிர் தானே மூன்றாவது கண், நெற்றிக்கண், நடுக்கண் சொல்றோம். இங்க இருக்கிற ஒளி தானே இரு நாடி வழியா இங்க தெரியுதுன்னா இங்க இருக்கிற ஒளிய எங்க திறப்பீங்க, எங்க உணர்வீங்க, எங்க நினைப்பீங்க? இதே ஒளிதாங்க இரு நாடி வழியா வலது கண்ல இடது கண்ல தொடங்கும். இங்க இருக்கிறவரை நினைக்கணும், இங்க இருக்கிறவரை திறக்கணும், உணரணும். இங்க இருக்கிற உயிர் ஒளி பெரும். இங்க இருக்கிறவர் தான் இந்த வாசல் வழியா இந்த வாசல் வழியா ரெண்டு வழியா தெரியுறாருன்னா இப்ப அவரை எங்க நினைக்கலாம், எங்க உணரலாம், எங்க பெருக்கலாம்? கண்ணுல தானே பெருக்கலாம், கண்ணுல தானே நினைக்க முடியும், கண்ணுல தானே உணர முடியும். இங்க இருக்கிறவர் தானே இங்க தெரியுறாரு. இப்ப என்ன எளிமையா சொல்றீங்களா? கண்ணாடி கொண்டு விளக்கு உள்ள ஜோதி தெரியுது பாரு, நம்ம பார்க்கிறோம். எதனால தெரியுது ஜோதி? அந்த உள்ள இருக்கிற ஒளி நமக்கு தெரியுது. ஏன் தெரியுது? உள்ள இருக்கிற ஒளி எப்படி தெரியுது அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுங்க? கண்ணாடி கூண்டு விளக்கு வள்ளலா வச்சு எல்லாரும் வீட்டுல வச்சு வழிபாடுனாரு. இதுலதான் இந்த ஞான விளக்கமே இதுல மொத்தமா அடங்கி போச்சுங்க. நீங்க உங்களுக்கு எல்லா விதமான சந்தேகத்துக்கும் குழப்பத்துக்கும் தீர்வு இந்த விளக்கு தான். இந்த விளக்கு வச்சு குடித்து உள்ள விளக்கு